அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் மிகவும் பயனுள்ள மற்றும் முக்கியமான ஒரு அமலை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அது ஹிசார் எனப்படும் பாதுகாப்பு அமல். ஹிசார் என்றால் பாதுகாப்பு அரண், பாதுகாப்பு கோட்டை என்று பொருள். மனிதன் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், தீமைகள், கண் திருஷ்டிகள், ஜின் மற்றும் ஷைத்தானின் கெடுதல்கள் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அத்தகைய அனைத்து தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும் ஒரு ஆன்மீக அரண் அமைத்துக் கொள்வதற்கான அழகான அமல்தான் இந்த ஹிசார் அமல். நாம் சில நேரங்களில் வெளியூரில் வேலைக்காக அல்லது பயணத்திற்காக இருக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்தினர், மனைவி, குழந்தைகள், பெற்றோர் வீட்டில் இருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் நம்முள் இருக்கும். நாம் அவர்களிடம் துஆ செய்யச் சொல்லலாம், குர்ஆன் ஓதச் சொல்லலாம். ஆனால் அவர்கள் அதை செய்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அத்தகைய நேரங்களில் நம்மால் அவர்களுக்காக அல்லாவின் பாதுகாப்பை வேண்டி செய்யக்கூடிய சிறந்த அமல்தான் இந்த ஹிசார் அமல். இந்த அமலை மிகவும் கவனமாகவும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் அமைதியான நிலையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு ஆரம்பமாக 11 முறை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதன் பிறகு பிஸ்மில்லாஹ் உடன் சேர்த்து சூரத்துல் பாத்திஹாவை ஒரு முறை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தலீன். இந்த பாத்திஹா சூராவை பிஸ்மில்லாஹ் உடன் சேர்த்து ஓதுவது அவசியம். அதன் பிறகு சூரத்துல் இக்லாஸ் 3 முறை ஓத வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹதுன் அல்லாஹுஸ் ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹதுன். பிறகு ஆயத்துல் குர்சியை 3 முறை ஓத வேண்டும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த வ லா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வ ஹுவல் அலிய்யுல் அஸீம். அதன் பிறகு சூரத்துல் பலக் 3 முறை ஓத வேண்டும். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அதன் பிறகு சூரத்துன் நாஸ் 3 முறை ஓத வேண்டும். قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த அனைத்து சுறாக்களையும் இதே வரிசையில் ஓத வேண்டும். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வலது கையின் ஆள்காட்டி விரலை கொண்டு மெதுவாக 3 முறை ஊத வேண்டும். பின்னர் உங்கள் கண்களை மூடி நீங்கள் பாதுகாப்பு அரணுக்குள் கொண்டு வர நினைக்கும் நபர்களை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் குழந்தைகள் அல்லது நீங்கள் பாதுகாக்க நினைக்கும் எவராக இருந்தாலும் அவர்களை நினைத்துக் கொண்டு அந்த வலது ஆள்காட்டி விரலை சுற்றுவது போல செய்கின்றீர்கள். இது ஒரு பாதுகாப்பு அரண் அமைப்பது போன்ற அடையாளமாகும். இதனைச் செய்த பிறகு 3 முறை கைகளை தட்ட வேண்டும். பின்னர் உங்கள் 2 கைகளிலும் மெதுவாக ஊத வேண்டும். இவ்வாறு செய்தால் அல்லாவின் அருளால் அந்த நபர்களுக்கும் அந்த வீட்டிற்கும் பாதுகாப்பு ஏற்படும் என்று உலமாக்கள் கூறுகின்றனர். இந்த அமலை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இது மிகவும் அற்புதமான மற்றும் பயனுள்ள ஒரு அமல். குறிப்பாக நாம் வெளியே செல்லும் நேரங்களில், பயணங்களில் அல்லது நம்முடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் வெளியே செல்லும் நேரங்களில் இந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு வேண்டலாம். நாம் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்ய வேண்டும். காலை நேரத்தில் இந்த அமலை செய்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் குடும்பம் எங்கு இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பான். கண் திருஷ்டி, செய்வினை, ஜின், ஷைத்தான் மற்றும் அனைத்து தீமைகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான். அன்பான சகோதரர்களே, இப்படியான பயனுள்ள இஸ்லாமிய அறிவுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கும் பகிர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படியான பயனுள்ள இஸ்லாமிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.